ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு விஷயம் கேட்டுட்டே இருந்தது. இன்னும் ஊஞ்சப்பாடு இல்லை இல்லையா? ஊஞ்சப்பாடு இல்லாம இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க திரும்ப ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா அந்த சார கண்டுபிடிக்காம நாங்க விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் அதற்கு முன்பாக இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் வந்துட்டு இத முடிச்சுட்டு பிரஸ் மீட் குடுக்கும்போது அவங்க சில விஷயங்கள் அங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 358 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி இதுல ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லியாச்சு. பட் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள், சாட்சியங்கள் எல்லாம் வச்சு இன்னொருவரும் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பார் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, நீதிபதியோ அவங்கள இந்த கேஸ்க்குள்ள அட்டாச் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே. அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, அனைவரையும் இணைத்து விசாரணை நடத்துவாங்க. அதுக்கான டிஸ்கிரிஷனரி பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே. பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல சஸ்பெக்ட்ன்ற பேஸ்ல. ஏன்னா இதுல கிட்டத்தட்ட 29 சாட்சியங்கள், 75 ஆவணங்கள் எல்லாத்தையும் வைத்து மையப்படுத்தி பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஞானசேகரன் மீதாக தான் இருக்கு.